எவ்வளோ அழகா இருந்துச்சு, எல்லாருக்கும் நிழல் கொடுத்துச்சு இந்த கொட்டா. பிரிச்சாச்சு. கொட்டை நிழல் கொடுத்துச்சு தான், இல்லைன்னு சொல்லல, நல்லாவே இருந்துச்சு. நம்ம வந்து வெயில் காலத்துலாம் வந்து உட்காரதுக்கு, மழை காலத்துலாம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கொட்டாவே மெயினாக போட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எலி ஜாஸ்தி ஆயிடுச்சு, பூச்சிங்கெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சின்ன சின்ன பூச்சி நம்ம இங்கே வந்து உட்காந்தாலே அப்படியே உடம்புலாம் ஊறுற மாதிரி இருக்கு. எதனாலனா பின்னாடி பக்கத்துலலாம் வயல் இருக்கா, அங்கே இருக்கிற செடியிலேருந்து பறந்து வந்து நம்ம செடியையும் காலி பண்ணி கொட்டாவையும் ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு. இங்கே வந்து இருக்கிறதே நம்ம வந்து நிம்மதியாக உட்காரதுக்கு, உட்காந்தாலும் மொய் 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 மொய்னு அரிக்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் சரி கீத்து வீணாக போயிடுச்சு, ஒரு எதிராக பிரிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாயே பிரிச்சாச்சு. நமக்கு தான் நிழல் வந்துருச்சுல பக்கத்துல. ஆமா, மாமரம் இருக்கு, இந்த சைடு மாமரம் இருக்கு, தென்னை மரமும் நல்லா ஆயிடுச்சு. நிழலுக்காக போட்டதே, சரி மரத்தோட நிழல்லே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொட்டாயை பிரிச்சுட்டோம். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ கமெண்ட்ல ஒரு சிலர் வந்து கேட்குறது, லாங் வீடியோவே போடலக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் உடம்பு சரியில்லை, தொண்டெல்லாம் வந்து பேசும்போதே தெரியும் கரகரன்னு இருக்கு. இல்லை நைட்லேருந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கொட்டாயை பிரிச்சுட்டு இங்கே வந்துட்டு ஏதாவது செடியெல்லாம் நிறையா போடணுங்கிறது தான் என்னோட ஆசை. முன்னாடிலாம் நம்ம மல்லாக்கொட்டை செடியெலாம் போடுவோம் பார்த்தீங்களா, மல்லாக்கொட்டை செடி, அவரைக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். இந்த கொட்டா இருக்கிறதுனால போடாமல் இருந்தோம். ஸோ இப்போ கொட்டாயை பிரிச்சுட்டோமா, இதுக்கப்புறம் போடணும். அப்புறம் தக்காளி செடியெல்லாம் நிறையா இருக்குது, இதெல்லாம் கொத்தி விட்டு நிறையா இன்றைக்கி கார்டனில் வேலை இருக்குங்க, அதில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். காலையிலே பிரிச்சு இருந்துருக்கலாம், வெயிலில் பிரிச்சு விட்டுருக்கோம். வெயிலெல்லாம் இல்லை, மணி 11:30, அதுக்கே வெயில் இப்படி இருக்குது. நினச்சி பாரு, கொட்டாயை பிரிச்சாச்சு வேற, இதுக்கப்புறம் எங்கே உட்காரதுனே தெரியல வேற. ஆகுனா கொல்லை பக்கத்தில் தான் வந்து உட்காரம் தெரியுமா. ஆமாம், இப்போ ஓவரா வெயில் அடிக்கும். பரவாயில்ல, மாமரத்துக்கிட்ட கிளியர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். மொத்தமாக கட் பண்ணி விட்டுறா, இந்த இடத்துல பூச்செடியே வேணாண்டா. இங்க பாருங்க, இந்த மாமரம் எவ்வளவு மொத்தமாயிடுச்சுன்னு, முளைக்கவே முளைக்காதுன்னு சொன்னது நான் சொன்னா கேட்கணும். எப்படி ஆயிடுச்சு பாருங்க. கிளையெல்லாம் இப்படி நல்லா விரிஞ்சு படர்ந்து வரணும், அந்த சைடா சாஞ்சு போகுது. தென்னை மரமும் அந்த சைடா சாஞ்சு போகுது, இந்த கொட்டா இருக்கிறதுனாலதான். ஸோ நம்ம கொட்டால பிரிக்கிறோம். ஆமா, அந்த பக்கம் இருக்கிற மாமரமும் அப்படிதான் அந்த பக்கம் சாயுது. ஸோ கொட்டாயை பிரிச்சுட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா வளரும். அப்புறம் நான் சொன்னேன்ல, பொங்கலுக்கு வந்துட்டு இந்த கரும்பெல்லாம் வந்து வெட்டி இந்த பக்கம் வைக்கணும்னு சொல்லிட்டு, அது இந்த கரும்பு வேலையிலும் கொஞ்சம் இருக்குது, அதையும் இந்த பக்கம் அப்படியே வைக்கணும். இப்போ போட்டால் தான் அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும். ஆமாம், அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைய. இந்த வருஷம் செம்மையாக போயிடுச்சு பொங்கல். ஆமாம், கமெண்டில் சொல்லியிருந்தீங்க வீட்டிலையே கரும்பு அறுவடை பண்ணி நீங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வில்லேஜ் லைஃப் நமக்கும் ஹாப்பியாக இருந்துச்சுல்ல. ஆமாம், அந்த கமெண்ட்லாம் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, இன்னும் நிறையா போடணும் அப்படின்ட்டு. இது நல்லா இருக்கு இன்னும் இப்படி அழுறது. காலையிலேருந்து நாங்கள் பிரிச்சுக்கிட்டு இருந்தோம் கொட்டாயை, நானும் விஜயும். இப்போ நல்லா கிளியர் பண்ணு. என்ன இதுவும் ஹெல்ப் தானே, நீ தானே சொன்ன, நீ நல்லா கிளியர் பண்ணு. உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சிங்க, என்னால் முடிஞ்சது. ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நான் உங்களுக்கு உதவுறேன். அணிலால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுச்சு, அது மாதிரி என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். இந்த மாமரம் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க, அதேமாதிரி இந்த தென்னை மரம் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் எங்களுக்கு. அப்படியே நிழல் சும்மா அடித்து வாரி கொட்டுது. வெயில் டயத்தில் இப்படி வந்து உட்காந்தா நல்லா இருக்கும் தெரியுமா. அதனால தான் நாங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறோம். அந்த இடத்த கிளியர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்கள்கிட்ட காமிக்கிறோம். ஹாய் சொல்லுங்கள் நிவி. நேற்று என்ன பண்ணிட்டாங்க, கீழே உளுந்து இங்கே பாருங்கள் மூஞ்செல்லாம் தேஞ்சு போச்சு. அவ்வளோ வேகமாக ஓடி இது ஆறிடும்ல. ஆனால் சீத்து ஆறிடும். என்ன பண்ணிட்டா, நேற்று திவ்யா கூப்பிட்றதுக்காக விஜய் போயிருக்கு பைக்கில் வந்துட்டு இருந்தானா, பைக்குனா ரொம்ப உசுறு ரெண்டுத்துக்குமே. அவன் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் எதுக்கு ஓடுனானா, பைக்கில் ஏறணும், என்னை மீறிட்டு ஓடுனானா, அப்படியே ஸ்லிப் ஆகி விழுந்துட்டான், ரோட்டில் விழுந்துட்டான், பிடிக்கிறதுக்குள்ளே விழுந்துட்டான். அது சரியா போயிடும். ஆனால் ஆல்ரெடி நிறையா மூஞ்செல்லாம் புறாண்டி வச்சுருந்தேன் நெவா இருந்ததுனால, அது மாதிரி இதுவும் ஒரு மாதிரி. ஆனால் போய் சரியா போய் ஆறிடும். ஆறிடும், தழும்புலாம் இல்லை, அது அந்த அளவுக்கு இல்லை. அது தேய்ச்சது வந்துட்டு நமக்கே லைட்டாக இருந்தாலே முகத்தில் எவ்வளோ வலிக்கும், குழந்தல்ல ரொம்ப பெயினாக இருக்கு. திவி திவி திவினே வருது. நிவி இங்கே பாரு, எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம். இந்த கொட்டாயில் வந்து தூங்குவீல, எல்லாத்தையும் பிரிச்சுட்டோம். தம்பியை நாங்கள் போட்டிருப்போம் இந்த கொட்டாயில். அப்போல்லாம் எனக்கு தெரியல, நம்மலாம் சொல்லுவோம் ஊறுது ஊறுதுன்னு, இப்படி இப்படி முண்டிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கெஸ் பண்ணோம், ஓ இதுக்காக தான் முண்டிகிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு. இல்லை வேணும் ஓரளவுக்கு இந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஃபுல்லாக இந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு.
அப்பா நிழலாம் இருக்கு. இந்த மாமரத்து நிழல் நிழல் இருக்கா? நிழக்கா? அவனை விட்டா இப்ப நான் கொஞ்சம் வேலை பார்ப்பேன், என்னை விடுங்க. இவன் நல்ல வேலை இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தா நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. ஆமா, இல்லைன்னா இங்க ஒரு வேலையும் நடந்திருக்காது. பூச்சியெல்லாம் பிடிச்சிடுவான். உளுந்துருமா? விழுந்துருமா? என்ன சொல்றீங்க? இது மாதிரி ஆனா இந்த மாதிரி கீழே இறக்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கியா, இப்ப அவுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா, மேல இப்படி எட்டிக்கிட்டே அவுத்துட்டு இருக்கணும், அதனால ஃபுல்லா இறக்கியாச்சு. ஆமா, கை வலிக்கும். ஒரு பக்கம் அவருங்க. இப்போ நம்ம இந்த களி என்ன பண்ண போறோம்னா, அந்த திராட்சை கன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம பந்தை போட போறோம். ஆமா, அது வந்து ரொம்ப மக்கி போயிடுச்சு அந்த களி இல்லாதனால, அப்படியே பந்தலே அந்த பக்கம் போய் சாஞ்சிடுச்சு. அதனால இந்த களியை எடுத்து அதுக்கு போட்டுட்டு அப்புறம் இன்னும் நிறைய செடிகள் வச்சோன்னா வச்சுங்களேன், அதுக்கு பந்தை போடுறதுக்கு இந்த கம்பை வச்சுக்கலாம். எங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கு இந்த இடம். அடி, நம்ம ஊர்ல இடமே கிடையாது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இல்ல. பின்னாடி போனா கொல்ல, அங்க போய் விளையாடலாம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. ஐயோ தங்கத்துக்கு பாரு. இங்க வாடி. அதெல்லாம் வாலிப வயசு, அப்படிதான் அடி போடுன்னு சொல்லு. தங்கம். இந்த பூ உனக்கு எங்க கிடைச்சது? இந்த கனகாமரமா? இது பேர் என்னது? டிசம்பர் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ரோஸ் கலர், ராமர் கலரு, அதுவும் நிறைய வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க, ஒரு 3 நாளா கொடுத்தாங்களா, சரி 3 நாளா வச்சுக்கிறது. ஒரு வழியா கொட்டாவை எல்லாத்தையும் பிரிச்சு அடிக்காச்சு, கம்ப எல்லாத்தையும் வச்சாச்சு. ஆமா, மெயின் காரணமே இவருதான். அது மூங்கி தானே, அதுவே உடஞ்சிட்டு. என்னது மூங்கி களியே உடஞ்சிருக்கு. கீழே இறக்கணும்ல, இப்ப மேல இருந்து புட்டுட்டு இப்போ உடச்சிக்கிச்சு. நம்ம கீழே இறக்கறதுனால தான் ஈஸியா இப்ப அவுத்தாச்சு. ஆமா, இல்லைன்னா நீ பெஞ்சில போய் நின்னுக்கிட்டு மேல இருந்து அவுத்து செட் ஆகாது. கை வலிக்கும், கழுத்து வலிக்கும், இப்படி பார்த்துட்டு அவுக்கிறதுக்குள்ள ஒரு வலி ஆயிடும். அவன் மொத்தத்தையும் பிடிச்சி அவுத்து விட்டான். இங்க வா. அதனாலதான் ஒரு வேற டிஷர்ட். நிழலுக்கு வா. இங்க வா. தண்ணியில போய் ஆட்டம் போடுறான். திரும்ப போயிட்டு டைவ் அடிக்கலாம். பைக்கை பார்த்தாலும் 2 பேருக்கும் அவ்வளோ குசி. அவனும் சின்ன பிள்ளைல எப்படிதான் இருப்பான் தெரியுமா? திவ்யா ஓம் பை, நாங்க ஸ்கூட்டி வச்சிருப்போம், ஸ்கூட்டியில வர மாட்டான், பெரிய பைக்ல தான் வரணுமா. என்னத்த டெய்லி கொல்லையில தானே உட்காந்து சாப்பிடுறோம். கொல்லையில தானே உட்காந்து சாப்பிடுறீங்க? திரும்ப ஆசையா இலை போட்டு சாப்பிடணுமா உங்க அம்மாவுக்கு? இங்கே வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இப்படி அப்படியே போ. பேக் கழட்டு எங்க வை. வா வா வா. என்னடா இவ்வளோ நேரம் பார்த்து கொல்லையை பார்க்கலையா? அங்க பாரு. ஃபுல்லாக பிரிச்சிட்டோம். எப்படி இருக்கு? மீன் வரியா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இன்னும் நிறைய வேலை இருக்கு தங்கம். கொட்டா மட்டும்தான் பிரிச்சிருக்கோம். அந்த பந்தல் இருக்குல்ல, அதை பிரிக்கணும். அதெல்லாம் பிரிக்கிறது நீ வந்து தான் பிரிக்கணும்னு அப்பா சொல்லிட்டான். அதனால நீ வந்து தான் பந்தலும் போடணும்னு சொல்லியாச்சு. அந்த பந்தல் தான். அதனால நாங்கள் அப்படியே வச்சிருக்கோம். இது எதுக்கு வாயில எது அதோ இருக்கு பாரு. இந்த கம்பை வச்சு தான் இப்போ நம்ம இதில் பந்தல் போட போகிறோம். நீ தான் போட போகிற. திவி வந்து பார்த்துட்டு கொட்டாயை பிரிச்சோன்னே ஷாக் ஆகிட்டான். ஆனால் வந்துட்டு இந்த திராட்சை கொடி வந்து அவனுக்காக தான் வச்சுருக்கோம், நீ வந்ததுக்கப்புறம் தான் போடுன்னு சொன்னோன்னே ஹாப்பி ஆகிட்டாரு. இப்போ ட்ரெஸ்ஸை மாற்ற போயிருக்கான். அவன் வந்ததுக்கப்புறம் வினோ வந்து திருமலையாசல் போயிருக்கான். வினோ வந்ததுக்கப்புறம் தான் இனிமேல் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கணும். நான் குழம்பு வைக்க போயிட்டேன்னா, அத்தை மீன் வாங்கி கொடுத்தாங்க, மீன் குழம்பு வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இனிமேல் வேலை பார்க்கணும். திராட்சை கொடியை வந்துட்டு நாங்கள் மேலே தூக்கி பந்தெல்லாம் போடலான்னு சொல்லி ஃபுல்லாக பிரித்தாச்சு. இந்த ஹைட்டுக்கு போட்டிருக்கோம்.
எப்போ பார்த்தாலும் இடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி வந்தா அவனா இப்படி இப்படி குமிச்சு வர மாதிரி இருக்குது. கேரளாக்கார மாதிரி. அதனாலதான் அதுதான் நானே உன்னை விட கம்மி ஹைட்டு, நானே குனிஞ்சு வரேன்னா என்னை விட கம்மி ஹைட்டு அத்தையும் குனிஞ்சு வராங்க. அப்பெல்லாம் நீங்களாம் நினைச்சு பார்த்தேன். கேரளாக்கார மாதிரி வர வேண்டியதா இருக்கு. அதனாலே இந்த திராட்சை கொடியை வந்து எடுத்துட்டு வேற பந்தல் போடுறோம். அப்புறம் இந்த கரும்புக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. கரும்பை வந்துட்டு தனித்தனியா எடுத்து வைக்கணும். ஆமா, இந்த திராட்சை கொடிக்கு அடியில இருந்து தான் வந்துகிட்டு இருக்குது கரும்பு. அதனால அதையும் வந்துட்டு சரி பண்ணணும். எதுக்குமே மகத்துக்கா? ஆமா, மகத்துக்கு கரும்பு வெட்டும் போது செம டேஸ்டா இருக்கும் தெரியுமா? உனக்கு பாக்குறதுக்கு பந்தல் இப்படி தெரியுதுல்ல, ஆனா கொஞ்சம் இந்த துளுத்து இருக்கு பாத்தியா, அதெல்லாம் துளுத்து நல்லா பெருசாச்சுன்னா வச்சுக்கேன் அப்படியே கிரீனிஷா செம்மையா இருக்கும். பாக்குறதுக்கு அழகா தெரியும். நீங்க பந்தையும் மேல தூக்கி போட்டிருக்கீங்களே, அதனால கொத்து கொத்தா இந்த பாருங்க எப்படி தொங்குதுன்னு திராட்சை இந்த மாதிரி தொங்கும். ஆனா இதுக்கப்புறம் நாங்க ஏமாற மாட்டோம். இதுல வந்து கவர் பை கட்ட சொன்னாங்க, அதனால கவர் பை கட்டி விட்டுருணும். சூப்பரா இருக்கும். பந்தல நல்லா ஹைட்டா போட்டீங்கடா, செம்ம ஹைட்டா இருக்கு. ஆனா நிறைய செடி இருந்துச்சு இங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்ததோ தான் வச்சிருக்கோம், இனிமே தான் நடணும். ஆமா, பொழுதோட நட்டோம்னா வச்சுக்க நாளைக்கு மார்னிங் வரைக்கும் சாகாது. காலையில இருந்து நாங்க செத்துட்டோம். சரியான வேலை. ஆமா, நீங்க வந்து அங்கதான் உங்கள்ட்ட நான் காமிச்சிருக்கேன். ஆனா காலையில இருந்து கொட்டா பிரிக்கிறதுல இருந்து சாப்பிட்டதே ஈவினிங் ஆயிடுச்சு. நைட்டு வரப்போகுது. இந்த இன்னும் வேலை முடியல. இந்த கரும்புலாம் நடணும். இப்பயே இன்னைக்கே முடிச்சாதான். இப்போ ஏன் நடணும்னா ஈவினிங் நட்டுட்டோம்னா வச்சுங்களேன், நாளைக்கு மார்னிங் வரைக்கும் வெயிலே படாது, கொஞ்சம் நல்லா இருக்கும் செடி. அப்புறம் வெயில் பட்டோம்னா அதுக்கு சூரிய ஒளி கிடைச்சதும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இப்பயே நட்டுரும் இல்ல? ஆமா. உள்ளோய் உள்ளோய் அதோ ஒன்று இருக்கு. இந்த இதுக்கு அந்த வைக்கணும். மூடி விடு, தண்ணி ஊற்றுறால. அதை நேற்று நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சா, ஒரு பாத்தி தான் வச்சோம். 2வது பாத்தி இப்போதான் வைக்கிறோம். காலையில எழுந்திரிக்கவே முடியல என்னால, அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தொண்டையெல்லாம் பேசவே முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போதான் ஒரு வாரம் வந்து நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். ஆமாம், உடம்பு சரியில்லாமல் இருந்தியா, இப்போ திரும்பவும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விட்டு விட்டு என்னமோ அடிக்குது. விட்டு விட்டு தொட்ட குறை விட்டு போகாதுங்கிற மாதிரி தொட்டுது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் திரும்ப தொடர்ந்துருது. எனக்கு வந்தா கூட பிரச்சனை இல்லை, சின்னவனுக்கும் எங்க வந்துருமோங்கிற பயம்தான். நான் பேசுறது வேற எப்படி இருக்குன்னே தெரியல, கருன்னு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்துட்டு கரும்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து தக்காளி செடி வைக்கணும். காலையில வந்துட்டு மாமா எல்லாரும் சேர்ந்து கொல்லையை ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணாங்க. ஆமா, சொச்சம் இருந்தது, காலைல வந்து கிளீன் பண்ண வேண்டியது. அப்படியே கடந்ததா, அது எல்லாத்தையும் நீட்டா எடுத்து பங்குடு பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்பதான் பாக்குறதுக்கு ஒரு கொல்லை சூப்பரா இருக்கு. ஃபுல்லா கிளியர் பண்ணிச்சு. ஆனா அம்மா சூப்பரா அடுக்குது சித்து கரும்பை. அழகா வைக்குது. ஆல்ரெடி வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா, கரும்பு போட்டிருப்பாங்க. எங்க ஊர் சைடுலாம் ஆலை கரும்பு அடிக்கடி போடுவோம். ஓ, அதான் வேலை பார்த்துருக்கு பிறகு. நான் வேலைக்கு வந்து இந்த தண்ணி பாய்ச்சறது அந்த மாதிரி வேலை, அந்த இது பில்லா இருக்கிறது அது மாதிரி தான் போவேன். கரும்பு போடலாம் போனது கிடையாது நான். அதனால எனக்கு போட்டதை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நான் போடலை. இப்படி போட்டுட்டு போவாங்க ஒருத்தவங்க வந்துட்டு, அப்படியே நேருக்கு நேர் வைமா, அதுக்கு நேரே ஒருத்தவங்க அப்படியே வந்துட்டு ஊனி வச்சுட்டு போவாங்க. இது பார்க்கறதுக்கு இப்போ இப்படி இருக்கும், நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்கும். நல்லா இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும் பாத்தியா. அதனால தான் இவ்வளோ ஒட்டுக்கா கரும்பு மட்டும் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி போடுவோம். ஏன்னா இந்த இடத்துல தான் ஈரம் இருக்கும், கொஞ்சம் கணுவா அந்த கனு இருக்கும்ல, அது மாதிரி வை. அதெல்லாம் வந்துருந்தா மோடு கட்டி வை லைட்டா. அப்போ தான் தண்ணி ஊற்றுறது நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஒன்று வச்சிரு போதும், அதே லெவலுக்கு வச்சிரு. இப்படி திருப்பி அப்படி நேருக்கு நேரத்துக்கு வச்சிரு. கொஞ்சம் ஆழம் ஒன்றுடி பாத்தியா. கரும்பு நாங்கள் நேற்று எப்படி வச்சோம்? கரும்போட வேரி ரொம்ப உள்ள போயிடுச்சுன்னா. ஓகே, ஆனால் கொஞ்சம் அதிகமாக தான் வந்துட்டு இந்த சைடு. அவ்வளோதான், கரெக்டாக இருக்கா அதுக்கு நேரே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அந்த பக்கம் நான் ஏன் வைக்க வேணாம், மாமரத்தில் போய் இடிக்கும், அதனால அதை பிடிங்கி இந்த பக்கம் வைக்க சொன்னேன். மேலே தண்ணி பிடிச்சி விட்டுருந்துச்சு, கரெக்டாகிடும்.
இந்த தக்காளி செடி தாங்க சொன்னோம். இது பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி தான் வந்து போட்டது, அப்படியே கொச்ச கொச்சன்னு முளைச்சிக்கிச்சு. ஆமாம், வீட்டுக்கு யூஸ் பண்ண தக்காளியை கொண்டு வந்து போட்டிருந்தோம். அது இப்படி முளைச்சிட்டு நம்மளே வந்துட்டு ஒரு 10 பேரை ஒரு இடத்துல போட்டு அமுக்குனா மூச்சு விட முடியாமல் எப்படி திணறுவோம். அது மாதிரி இப்போ இந்த தக்காளி செடியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை பிரித்து வச்சாதான் அதுக்கு ஒரு ஏர் போகும், ஒரு ஃப்ரீயாக வளரும். அதனால எல்லாத்தையும் பிடிங்கிடு. எல்லாத்தையும் பிடிங்கிடும். அப்போ இதில் என்ன வைக்கிறது? இதுலையா வேற ஏதாவது செடிகள் வச்சுப்போம். பேக்கை பொறுத்த அளவுக்கு பூச்செடி தான் வைக்கணும், வேற எதுவும் வைக்கக்கூடாது. ஆமாம், நேற்றே இதெல்லாம் வச்சுதான் தான் நினச்சோம். ஆனால் டைம் அப்படியே இழுத்துட்டு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. பத்தியா ஓய்வே இல்லை நேற்று ஃபுல்லாக பார்த்தியா? அதான் வேலை நடந்துக்கிட்டே தான் காண முடிய மாட்டேங்குது. இந்த தக்காளி எல்லாமே ஐ திங்க் அந்த இதுதான் நினைக்கிறேன், பெருசாக இருக்குல்ல. என்னமோ சொன்னேன், என்னது? குண்டு தக்காளி. குண்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி. அந்த தக்காளி மாதிரி நினைக்கிறேன். என்ன தக்காளியோ, தக்காளி காய்ச்சா போதும். எனக்கு 2 தான் வைக்கிறேன். நல்லா ஆழமாக நோண்டுங்க. நான் ஆல்ரெடி கொத்திட்டேன். அப்படியே வச்சு விட்ரு. கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குமா? ஏன்னா சேர்த்து வைக்கும்போது நல்லா ஒரு கிரிப்பாக இருக்கும் கிளம்பும்போது. ஆமாம், போன தடவை நாங்கள் தக்காளி செடி போட்டது ஆண் தக்காளி செடி போட்டோம் போல இருக்கு. ஒன்றுமே காய்க்கல, காய்க்கவே இல்லை. இல்லை, நம்ம பார்த்து ஒண்ணுன்னு பண்றோம் பாத்தியா, எதுவுமே வைக்காது. நம்ம அசால்ட்டா வந்துட்டு வைக்கிறோம் பாத்தியா, அதுதான் நல்லா காய்க்கும். அது மாதிரி தான் வச்சிருக்கு. அது அங்க பெங்களூர் தக்காளி எல்லாம் சொன்ன பாத்தீங்களா, குண்டு தக்காளி. அது வந்து சமைச்ச காயை கொண்டாந்து தூக்கி போட்டது, அதுவா முளைச்சி காய் காய்ச்சிருக்கு. நாங்க பார்த்து அவ்வளோ செடி வச்சிருந்தோம், கஷ்டப்பட்டு கொத்திட்டு கிளீன் பண்ணிட்டு அவ்வளவு பண்ணி வச்சோம். அது காய்க்கவே இல்லை. பூ மட்டும் தான் வச்சுது, காய்க்கவே இல்லை. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் தக்காளிலேயும் ஆண் தக்காளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு ஒண்ணும் பண்றது அந்த அளவுக்கு வந்துட்டு யாருக்கும் போய் சேராது. புரியுதா இல்லையா? ஈஸியா வந்துட்டு செருப்பு தூக்கி போட்டா வியூஸ் போகுது பத்தியா, வைரல் ஆகுது பத்தியா, அந்த மாதிரிதான். ஐயோ, கஷ்டப்பட்டு அவன் கண்டென்ட் யோசிச்சுட்டு இருப்பான், கண்டென்ட் யோசிச்சு போடுவான். அவனுக்குலாம் அந்த அளவுக்கு ரீச்சே ஆகாது வீடியோ. ஆனா சும்மா தூக்கி செருப்பு தூக்கி பில்டிங்ல இருந்து தூக்கி கீழே போடுவான். அந்த வீடியோ ஒரு 1 ஹவர்ல போய் பாறான், கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் போயிருக்கும். ஆனா கஷ்டப்பட்டு கண்டென்ட் போடுவாங்க. அங்க போய் பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஒரு 100 பேர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அது சரி, செருப்பு தூக்கி போட்டது. ஆமா, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நோட் பண்ணிருப்பாங்க, அங்க ஒண்ணு இருக்காது. இப்ப உள்ள காலகட்டத்துல அதிகமா வந்துட்டு நெகட்டிவா தான் வந்துட்டு பாக்குறாங்க, நல்ல விஷயத்தையே வந்து பார்க்க மாட்டாங்க. அது என்னமோ உண்மைதான். முளைச்சாலும் முளைக்கலைனாலும் எதுவும் சொல்லக்கூடாது. நீ தலைச்ச முல்லை தானே? ஆமா, இல்ல நீ தலைச்ச முல்லை இல்ல, எனக்கு அண்ணன் தலைச்ச முல்லை இல்ல. எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் இருக்கான். அப்புறம் இருக்கு, நான் வந்துட்டு வச்சேன்னு வச்சுக்கேன், தலைச்ச முல்லை வச்சா பொழைக்குன்னு சொல்லுவாங்க. நீ வைக்கிறீங்களா பார்ப்போம். அப்படியா? அப்படிலாம் இல்லைடா, தண்ணி ஊற்றுனா அது பட்டிலே முளைக்க போகுது. அவ்வளோதாங்க, ஒரு பாத்தி மாதிரி கட்டியாச்சு. இதுக்கப்புறம் முளைக்கிறதும் முளைக்காததும் அது கையில் தான் இருக்குது. என்றைக்குமே செடி வைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, வச்சதுக்கப்புறமும் தண்ணி பிடிச்சி விட்டுருணும். அன்னைக்கு மட்டும் இல்லை, வச்சதுக்கப்புறம் தினமும் தண்ணி பிடிக்கணும். சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் பிடிக்கக்கூடாது, டெய்லி பிடிக்கணும். டெய்லி நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதுமாரி டெய்லி அதுக்கு சாப்பாடு போட்டுடணும் தண்ணியை. ஆமாம், எங்கள் கார்டனை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும்னு நினச்சோம். கிளியர் பண்ணிவிட்டு இப்போ தான் ஒரு ஃப்ரீயான ஒரு மைண்டு கிடைக்குது. இல்லை, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது கார்டனை பார்க்கறதுக்கே. முன்னாடி வந்து இதெல்லாம் அடைஞ்சு போய் இப்படி சாஞ்சு போய் கரும்பு ஒரு பக்கமும் அது ஒரு பக்கமும் இருந்துச்சு. இப்போ தான் நீட்டாக எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம். கரும்பும் தக்காளியும் தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இன்னுமே நிறைய காய்கறிலாம் வாங்கி போடணும். வெண்டைக்காய், கொத்தரங்காய், அவரைக்காய் முன்னாடி நம்ம நிறையா போட்டு பயிர் பண்ணோம். அது மாதிரி திரும்பவும் நம்ம வந்துட்டு நிறைய செடியெல்லாம் போட்டு பண்ணணுங்கிறதுக்காக தான் கொட்டாவை மெயினாக பிரிச்சது. நேற்று ஃபுல்லாக காலையிலேருந்து வேலை, இன்றைக்கும் வேலை. இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்க, இந்த கார்டன் விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.